வடித்த சாதம் மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சீஸ் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டமாட்டோ சாஸ் வச்சுருக்கேன், இதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு. இப்போ 3/4 பவுல் சாதம் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு மேசர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணுங்க. மசிச்சு எடுத்துகிட்டு 2 உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. ப்ரெட் க்ரம்ஸு, உருளைக்கிழங்கு, சீஸு, கேரட்டு, பச்சை மிளகாய், கேப்சிகம், மல்லித்தழைங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதத்தோடு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, துருவின இஞ்சி, கேப்சிகம், பெருங்காயத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நம்ம பீஸா சாணி 1 ஸ்பூனு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு மல்லித்தழையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சீஸை வந்து நம்ம நடுசில் ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம மைதா மாவு அது இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஒரு 4 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கையில் தட்டி உள்ளுக்க சீஸை வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நம்ம முக்கி போட்டு எடுத்துக்கணுங்க. இந்த மாவில் முக்கிக்கோங்க. முக்கிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி பெரட்டி எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு உருட்டுங்க. கையில் ஒரு துளி கூட ஒட்டாதுங்க. சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு காஃபி போடுற டயத்தில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சாதம் மிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாய் போட்டாச்சு. மிச்சத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்தாச்சுங்க. சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. பிளேட்டில் சேவ் பண்ணி டமாட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். பாய்.